பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நேரத்திலுமாய் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் பார்க்கலாம். இதுவே இன்றைக்கான ஆவிக்குரிய ஆகாரமும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலே நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையும் ஒன்று சேர்த்து நாம் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம், நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். Ezekiel 36:11, I will settle you after your old estates and will do better unto you than at your beginnings. இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஸ்தாபித்து அப்படின்னு சொல்லி. முன்ன நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்கும் பொழுது அவர்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்துட்டு அந்த இடத்துல தவிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தை தாங்க, நான் உங்களை ஸ்தாபித்து உங்களுக்கு நற்சீரை நான் என்ன பண்ணுவேனாக்கா உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவங்க இழந்திருந்த எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு மறுபடியும் சுதந்திரித்து கொடுப்பதற்கு அவர் சொல்கிற அந்த வார்த்தை தான், நான் உங்களை ஸ்தாபித்து. ஆமாங்க, இன்னைக்கு நீங்கள் எதை இழந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எனக்கு தெரியாது, ஆனால் ஜீவனுள்ள வார்த்தைக்கு தெரியும். நீங்கள் எதை இழந்திருக்கிறீங்களோ, நீங்கள் எதை தேவைன்னு சொல்லி இன்னைக்கு தேவையாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மனத்தை நோக்கி பார்த்துன்னு இருக்கிறீங்களோ, இல்லை இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு இப்போது இல்லை ஆனால் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எவைகளை குறித்தெல்லாம் நீங்கள் இன்னைக்கு ஒரு தேவையோடு கூட பார்க்குறீங்களோ, ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுங்களா, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களை இன்னைக்கு தயார் பண்ணுறாரு. ஏன் தயார் பண்ணுறாருனோ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, எதுக்காக தயார் பண்ணுறாரு உங்களை அப்படின்னு சொன்னால், அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக, அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கும்படியாக அவர் உங்களை ஸ்தாபிக்கிறார். அதாவது உங்களை அவர் ஏற்படுத்துகிறார். அவர் ஏற்படுத்தின பிறகு உங்களை அவர் கொடுக்கறது, அவர் நெக்ஸ்ட் கொடுக்கறது என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆசீர்வாதம் தாங்க. அதாவது உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் ஆண்டவர் கொடுக்க போகிறது அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் நற்சீரை நன்மையானதை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை ஏற்படுத்துகிறார். ஏன் ஏற்படுத்துகிறாருன்னு சொன்னால், அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக. நிச்சயமாக நம்பிக்கையாக இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.